இரத்த தானம் பற்றி அனைவரும் அறிந்ததே. ஆனால் இரத்தத்தில் இருக்கும் தட்டணுக்களை மட்டும் தனியாக தானம் செய்வது குறித்தும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இரத்தம் உயிரின் அடையாளம். இரத்தத்தில் இருக்கும் ஒவ்வொரு கூறுக்கும் ஒரு முக்கிய பணி உண்டு. அதில் இரத்தம் உறைவதற்கு உதவும் தட்டணுக்கள் மிக முக்கியமானவை. குறிப்பாக புற்றுநோய் உள்ளிட்ட அவசர சிகிச்சைகளில் நோயாளிகளுக்கு தட்டணு செலுத்துதல் தேவைப்படும். பொதுவாக தட்டணுக்கள் குறைந்தால் பற்கள் மற்றும் தோள்களில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும், தீவிரமாக இருப்பின் மூளையிலும் இரத்த கசிவு உண்டாகும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒரு சின்ன ப்ளீடிங் இருந்தாலும் அந்த ப்ளீடிங்கை போய் கிளாட்டா மாத்துறது, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றது எல்லாத்துக்கும் இந்த தட்டை அணுக்கள் தான் மிகவும் உதவியா இருக்கு. எஸ்பெஷலி எங்க ஃபீல்ட்ல ஹெமட்டோ ஆன்காலஜில பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸும் சரி, கீமோதெரப்பி பேஷண்ட்ஸும் சரி, சிவியர் ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லக்கூடிய டிசீசஸ்லயும் சரி, போன் மாரோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்லயும் சரி, தட்டை அணுக்கள் மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடு கொண்டது. பிளேட்லெட் இல்லாம போச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, தோல்ல பிளஸ் பல் ஈரல அதிகமா ப்ளீடிங் வரலாம். ரொம்ப சிவியரா போச்சுன்னா பிரெயின்ல கூட ப்ளீடிங் வரலாம். மிகவும் முக்கியமான ஒரு லைஃப் சேவிங் மெஷர்ஸ் பிளேட்லெட் டொனேஷன்ஸ் பார்க்கப்படணும். இதனாலதான் இரத்த தானத்திலிருந்து தட்டணுக்கள் தானம் சற்று மாறுபட்டது. அபிரசிஸ் முறையில் தேவையான தட்டணுக்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு மற்ற இரத்த கூறுகள் தானம் அளிப்பவருக்கே செலுத்தப்படுகிறது. அதன்படி தட்டணுக்கள் தானம் செய்யும் முன் மருத்துவ பரிசோதனை கட்டாயம் என்கின்றனர் மருத்துவர்கள். இரத்த தானத்தை போல தட்டணுக்கள் தானம் குறித்தும் விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் வீரகுமார் மற்றும் கோகிலா.